தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. புனித அந்தோணியார் அன்னை மரியாவை நேசித்தவராக. அன்பான சகோதர சகோதரிகளே, புனித அந்தோணியாரின் நவநாள் திருவிழாவின் இன்றைய 2ஆம் நாளில் நாம் அவர் வாழ்க்கையின் ஒரு சிறப்பான அம்சத்தை நெகிழ்ச்சியுடன் நினைவு கூறுகின்றோம். அன்னை மரியாவிடம் அவர் கொண்டிருந்த ஆழமான பக்தி அவர் மரியாளை கடவுளின் தாயாக மட்டுமல்லாமல் எல்லா நம்பிக்கையாளர்களுக்கும் தாயாகவும் உண்மையான ஆறுதல் தரும் மதிப்புக்குரியவர்களாகவும் வழிபட்டார். அவரின் மரியாள் பக்தி உணர்ச்சிகரமான மட்டுமல்லாமல் ஆழ்ந்த நம்பிக்கையுடனும் தேவ சிந்தனையுடனும் நிறைந்தவராய் இருந்தது. இன்றைய திருப்பலியில் பங்கேற்கும் நாம் அனைவரும் அவரை போலவே அன்னை மரியாவிடம் முழு மனதோடு நம்பிக்கையுடன் நடந்து இயேசுவின் பக்கம் நம்மை இழுக்கும் அவளின் துணையை நாடுவோம். புனித அந்தோணியாரின் வாழ்வில் இருந்த இந்த பரிமாணம் நம்முடைய ஆன்மீக பயணத்திலும் வெளிப்பட செய்ய வேண்டுமோ? இன்று நாளை சிறப்பிக்கும் சுருள்துரான் குடும்பத்தை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும், இன்று நாளை சிறப்பு செய்ய வந்திருக்கும் அருள்பணி எல் பாக்யராஜ் அவர்களை நிறைவாக ஆசீர்வதிக்கவும், நாம் அனைவருக்காகவும் கோடி அற்புதங்கள் செய்யும் நாம் புனிதரிடம் வேண்டிக் கொள்வோம். பிரியமானவர்களே, நம்முடைய பாதுகாவலர்கின்ற குடியிருக்கின்ற பதினெதனுடைய திருவிழாவை இன்று நாம் கொடியேற்றலோடு ஆரம்பித்தோம். இந்த நாளிலே நவநாளுடைய 2ஆம் நாளிலே நாம் இருக்கின்றோம். இந்த நாளிலே மரியன்னையின் மீது மிக பக்தி கொண்டவர் என்ற தலைப்பை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இந்த நாளிலே இந்த திருப்பலியை தலைமையேற்று நடத்த வந்திருக்கின்ற தந்தை எல் பாக்யராஜ் அவர்களை உங்கள் அனைவரும் சார்பாக வருக என்று இந்த பலிக்கு கடவுளை எழுப்பி நாம் வரவேற்போம். அந்த இந்த நாளிலே இந்த திருப்பலியை சிறப்பிப்பவர்கள் சுதந்திரான் குடும்பத்தை சார்ந்தவர்கள் அல்லது குடும்பத்தில் இருக்கின்ற அனைவருடைய குடும்பத்திற்காகவும் குடும்ப சமாதானத்திற்காகவும் அவருடைய தேவைகளுக்காகவும் திருப்பலியை நாம் கொடுத்துவிப்போம். நம்ம ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகளையும் கொடியிருக்கின்ற பதினெனுடைய திருப்பார்வை செவிப்போம். திருப்பலியை நாம் தகுந்த விதத்தில் நாம் கொண்டாடுவதற்கு நமக்கு தயாரிக்கின்ற நம்முடைய குற்றங்கள் குறைகள் பலவீனங்கள் அனைத்தையும் அவர்கள் எடுத்து வைத்து வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ளேலாமல் இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் மக்களாகி எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிற்கு இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்பார்ந்த சகோதரிகளே சகோதரிகளே, இன்றைய வாசகம் திருத்தூதர் பவுல் தம் குற்றச்சாட்டுக்கு தீர்ப்பு கேட்டு ரோமாவிற்கு சென்று அரசர் செசரியாவின் முறையிட விரும்பியதை குறிப்பிடுகிறது. அவருக்கு எதிராக யூதர்கள் கொலை குற்றம் வகுத்திருந்த போதும் பவுல் உண்மையை பேச தயங்கவில்லை. அதிகாரிகளும் அரசர்களும் அவரது செயல்முறையை ஆராய்கின்றனர். இவ்வாறு பவுல் இறை செய்தியை நிலைநாட்ட நீதிக்காக தம்மை பணிந்து கொடுப்பதை நாம் காண்கின்றோம். அவரது துணிச்சலும் நம்பிக்கையும் நன்மையும் நம் நன்மையில் உறுதியாக நிற்க அழைக்கின்றது. இப்போது நாம் இந்த வாசகத்தை கவனமாக கேட்கலாம்.
முதல் வாசகம். இயேசு உயிரோடு இருப்பதாக பவுல் சாதித்தார். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 25 இறைவசனங்கள் 13 21 முடிய. அந்நாள்களில் அகிரிப்பா அரசனும் பெர்னிக்கியும் பெஸ்தை சந்திக்க செசரியா வந்தனர். அவர்கள் பல நாட்கள் அங்கு தங்கியிருந்த போது பெஸ்து பவுலுக்கு எதிரான வாழ்க்கை அரசனிடம் எடுத்து கூறினார். பெலிச்சு கைதியாக விட்டு சென்ற ஒரு மனிதர் இங்கு இருக்கிறார். நான் எருசலேமில் இருந்த போது தலைமை குருக்களும் யூதரின் மூப்பர்களும் அவரை பற்றிய வாழ்க்கை என்னிடம் தெரிவித்து அவருக்கு எதிராக தீர்ப்பளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். நான் அவர்களை பார்த்து, குற்றம் சாட்டப்பட்டவர் எவரும் குற்றம் சாட்டியவருக்கு முன் நின்று தம்மீது சுமத்தப்பட்ட குற்றத்தை பற்றி விளக்குவதற்கான வாய்ப்பை பெற வேண்டும். அதற்கு முன் அவருக்கு தீர்ப்பு அளிப்பது உரோமியரின் வழக்கமல்ல என்று கூறினேன். எனவே அவர்கள் இங்கே வந்தபோது சற்று காலம் தாழ்த்தாமல் மறுநாளிலேயே நான் நடுவர் இருக்கையில் அமர்ந்து அவரை என்னிடம் கூட்டிக் கொண்டு வருமாறு ஆணை பிறப்பித்தேன். குற்றம் சுமத்தியவர்கள் எழுந்து பேசிய போது நான் நினைத்திருந்த கொடிய குற்றம் எதுவும் அவர் மீது சுமத்தவில்லை. அவர்கள் அவருக்கு எதிராக சொன்னதையெல்லாம் தங்கள் சமயத்தில் உள்ள சில கருத்து வேறுபாடுகள் தான் இருந்தன. இறந்தபோதும் இயேசு என்னும் ஒருவரை பற்றியும் அவர்கள் இருந்தனர். இந்த இயேசு உயிரோடு இருப்பதாகவும் பவுல் சாதித்தார். இச்சுருக்கல்களை பற்றியும் கேட்டதும் நான் குழம்பி போய், நீர் எருசலேமுக்கு வருகிறீரா, அங்கு இவரை பற்றி விசாரிக்கப்பட விரும்புகிறீரா என கேட்டேன். பவுல் பேரரசரை விசாரித்து தீர்ப்பு அளிக்கும் வரை தம்மை காவலில் வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஆதலால் இவரை சீசரிடம் அனுப்பும் வரை காவலில் வைக்குமாறு ஆணை பிறப்பித்தேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பாடி வருகிறது
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயல் 21 இறை வசனங்கள் 15 19 முடிய. தாம் சீடர்களுக்கு தோன்றி இயேசு சீமோன் பேதுருவிடம், யோவானின் மகன் சீமோனே, நீர் இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என்றார். இரண்டாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ என் மீது அன்பு செலுத்துகிறாய் என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உனக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை மேய் என்றார். மூன்றாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று கேட்டார்.
உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று இயேசு 3ஆம் முறை கேட்டதால் பேதுரு துயருற்று அவரிடம், ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியுமே, எனக்கு உன் மீது அன்பு உண்டு என்பது நீர் அறியாத ஒன்றா என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை பேணி வள, நீ இளைஞனாக இருந்தபோது நீயே இடையை கட்டிக்கொண்டு உனக்கு விருப்பமான இடத்தை நாடி வந்தாய். உனக்கு முதிர்ந்த வயது ஆகும்போது நீ கைகளை விரித்து கொடுப்பாய், வேறு ஒருவர் உன்னை கட்டி உனக்கு விருப்பம் இல்லாத இடத்திற்கு கூட்டி செல்வார் என உறுதியாக உனக்கு சொல்கிறேன் என்றார். பேதுரு இவ்வாறு இறந்த கடவுளை மாட்சிமைப்படுத்த போகிறார் என்பதை குறிப்பிட்டு அவர் இவ்வாறு சொன்னார். இதை சொன்னபின் பேதுருவிடம், என்னை பின்தொடர் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. தூயவராயிருங்கள், ஏனெனில் உங்கள் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் தூயவர். இயேசு கிறிஸ்துவின் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புதிய சாணிமொழியின் இறை மக்களே, புனித அந்தோணியாரின் பக்தர்களே, நேற்றைய தினத்தில் புனித அந்தோணியாருக்கு கொடியேற்றி திருவிழாவை ஆரம்பித்து இன்று 2ஆம் நாள் நவநாள் திருப்பணியிலே பங்கு கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும், பங்கு தந்தையர்களுக்கும் என் பெயரால் திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கரோனை எழுப்பி அன்புக்குரியவர்களே, நம்ம வருடம் முழுவதும் பார்த்தோம் என்றால் பலவிதமான விழாக்கள் இருக்குது. புத்தாண்டுலேருந்து ஆரம்பிச்சோம் அப்படின்னா 1ஆம் தேதி புத்தாண்டு நியூ இயர் கொண்டாடுறோம். அப்புறம் என்ன கொண்டாடுறோம்? பொங்கல் கொண்டாடுறோம். ஒரு பொதுவாக பார்த்தோன்னா பொங்கல் கொண்டாடுறோம், அப்புறம் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம், ஈஸ்டர் கொண்டாடுறோம். இப்படி பலவிதமான கொண்டாட்டங்கள் கொண்டாடினாலும் கூட ஒவ்வொரு ஊருடையும் அது பெரிய ஆலயமா இருந்தாலும் சரி, சிறிய ஆலயமா 10 குடும்பம் தான் இருக்கக்கூடிய ஒரு சிற்றாலயமா ஒரு கெபியாக இருந்தாலும் கூட அந்த ஆலயங்கள்ல கெபிகள்ல வருடம் முழுவதும் அந்த வருடத்துல ஏதோ ஒரு நாள் அந்த மக்களுடைய வசதிக்கு ஏற்ப திருவிழா கொண்டாடப்படுகிறது. எதற்காக திருவிழா கொண்டாடணும்னு நினைக்கிறது? எதற்காக நினைக்கிறீங்க? எதுக்காக கொண்டாடணும்? வருஷத்துல நிறைய பண்டிகைகள் இருக்கு, கொண்டாட்டங்கள் இருக்கு. அப்படி இருக்கின்ற பொழுது எதற்காக ஸ்பெஷலா நம்ம திருவிழா கொண்டாடணும்? ஏன் நினைக்கிறீங்க? எல்லாரும் ஒன்று சேரணும், அப்புறம் கடவுளுக்கு நன்றி சொல்லணும். வேற நீங்க சொன்னதெல்லாம் சரிதான். அப்படிதான் ஒரு ஊர்ல நானும் கேட்டேன், திருவிழா எதற்காக திருவிழா கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டப்ப அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னாங்க, அப்பதான் சாமி பொண்ணு கொடுத்தவங்க பொண்ணு எடுத்தவங்கலாம் எல்லாம் சேர்ந்து வந்து ஆடு மாடு கோடி எல்லாம் அடிச்சு சாப்பிட்டு நிம்மதியா ஜெகதோரியா இருந்துட்டு குடும்பமா இருந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது உண்மைதானே? அது கூட உண்மைதான். திருவிழா கடைசி நாள்ல உங்க சொந்தக்காரவங்க கூட வெளியூர்ல இருக்கக்கூடியவங்க, பொண்ணு எடுத்தவங்க, பொண்ணு கொடுத்தவங்க எல்லாம் கூட சேர்ந்து வருவது வழக்கம். இப்படியாக அனைவரும் இணைந்து திருவிழாவை கொண்டாடுகின்றோம். திருவிழா கொண்டாடுவது அனைவரும் ஒன்று சேர்ந்து வருவதற்காக, நீங்க சொன்னது போன்று அனைவரும் ஒன்று சேர்ந்து வருவதற்காகவும், அதே போன்று பின்னாடி ஒரு அம்மா சொன்னாங்க, கடவுளுக்கு நன்றி செலுத்துவதற்காக தான் திருவிழா. அது அந்தந்த புனிதர்களுடைய பெயர்கள் இருக்கக்கூடிய ஆலயங்கள்ல நம்ம திருவிழா கொண்டாடுகின்றோம். அன்புக்குரியவர்கள், திருவிழா அப்படின்னாக்க புது ட்ரெஸ் எல்லாம் வாங்குவீங்களா? ஹலோ ப்ளீஸ் வாங்குவீங்களா? இப்படிதான் 3 பேர் புது ட்ரெஸ் புது சேலை கட்டிட்டு வந்தாங்களா? சேலை கட்டி வந்தோடனே எல்லாம் புதுசா பார்த்த உடனே கேட்பாங்கல்ல, எவ்வளவு நல்லா இருக்கு, எவ்வளவு சேலை அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா கேட்டாங்க. பார்த்துட்டு வாங்குறவங்க இருந்தாலும் அடிச்சு விடுவோம் அப்படின்ட்டு இந்த அம்மா சொன்னாங்களா, 5000 ரூபாய் இந்த சேலை 5000 ரூபாய். ஒரு வீட்டுக்காரருக்கு தெரியாம காசு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு வாங்க, யார்ட்டையும் சொல்லிடாத அப்படின்னா. பக்கத்துல இருந்த அம்மா 5000 சொல்லிச்சு, நம்ம இன்னும் கொஞ்சம்
ஏற்றி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி, வா சார் என்ன வேலை அப்படின்னு சொல்லி கேட்டப்ப இந்த அம்மா சொன்னதான், சார் 10,000 ரூபாய், சார் 10,000 ரூபாய், என் மாமியாருக்கு தெரியாம வாங்கின, யார்த்தையும் சொல்லிடாத அப்படின்னு. இதை கேட்டு மூணாவது ஆள் அதுக்கு அந்த 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு, வா சார் என்ன வேலை, எங்க 2 சேலையை விட இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குது, வா சார் என்ன வேலை அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. முதல் அம்மா எவ்வளவு சொன்னாங்க? 5. 2வது அம்மா 10. இந்த அம்மா இன்னும் கொஞ்சம் அடிச்சு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 20,000 அப்படின்ட்டான். 20,000 கடைக்காரனுக்கு தெரியாம எடுத்துட்டு வந்த, யாரையும் சொல்லிடாங்க. என்ன திருடிட்டு வந்தது எவ்வளவு ஸ்டைலா யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு வந்தாங்க. அன்புக்குரியவர்களே, திருவிழாவில் புது ட்ரெஸ் எல்லாம் நம்ம வாங்கி இப்படி மகிழ்ச்சியோடு கொண்டாடுவது வழக்கம். இப்படிதான் ஒருத்தர் பூசைக்கு பூசை ஆரம்பிக்கிறப்ப வரமாட்டார், முடிய போறப்ப வருவாராம். எப்போ அப்படின்னாக்க, நண்பனை கொடுத்துப்படி போடல, நன்மை கொடுத்து முடிச்சு நன்றி கொண்டாட சொல்லி சொல்லுவாங்களா, அந்த நேரம் பார்த்து வருவார். வந்துட்டு அந்த நன்றி கொண்டாட்டம் முடிஞ்சு ஆசீர்வாதம் கூட இருக்க மாட்டாரு, போயிடுவார். தினமும் இதை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த மனுஷன் பூசைக்கு முன்னாடி வர முடிகிறாரு, வந்தாலும் ஆசீர்வாதத்துக்கு இருக்க முடிகிறாரு, போயிடுறாரு. அப்படி என்னதான் அவர் பண்றாரு அப்படின்னு சொல்லி பல காலம் பார்த்துட்டு வந்தவர் பங்கு தந்தை வால்டர் பாய்ஸ் இந்த மாதிரி பசங்களை அனுப்பி அவரை முடிச்சு வச்சிருந்தீங்க, நான் பூசை முடிச்சுட்டு வரேன், என்னன்னு விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பினார். பூசை முடிச்சு போயிட்டு அவரை முடிச்சாச்சு. போயிட்டு நானும் தினமும் பார்க்குறேன், நீங்க பூசைக்கு நேரத்துல வர மாட்டேங்கிறீங்க, முடிய போறப்போ நீங்க ஆசீர்வாதம் கூட இருக்க மாட்டேங்கிறீங்க, அப்படி என்னதான் ஜபம் பண்றீங்க, ஒரு நிமிஷத்துல சுத்தா பறந்து போயிருங்க, என்னதான் ஜபம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி பங்கு பார்த்து கேட்டாங்க. அப்போ அவர் சொன்னாராம், ஃபாதர் வருவோம் ஃபாதர், நேரம் நேரத்தில் ஆண்டவரை பார்ப்பேன், பார்த்துட்டு ஆண்டவரே அந்தோணி வந்திருக்க, நன்றி, நாளைக்கு பார்க்கலாம். அவருடைய ஜபம், ஆண்டவரே அந்தோணி வந்திருக்கிற, நன்றி, நாளைக்கு பார்க்கலாம் சொல்லி என்ன பண்ணுங்க, நாளைக்கு போயிடுவோம் ஃபாதர், என்ன ஃபாதருடைய ஜபம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அன்புக்குரியவர்களே, இந்த ஜபத்தை நம்ம மேலோட்டமா பார்த்தோம் அப்படின்னாக்க ஏதோ ஒரு ஏனமான உங்களுக்கு தெரியும். வந்துட்டு அந்த மனுஷன் வந்துட்டு ஆண்டவரே அந்த ஒன்று இருக்க, நன்றி, நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறது ஒரு ஏனமாக நமக்கு தெரியும். ஆனா இந்த வார்த்தைகளை நம்ம கூர்ந்து கவனித்தோம் என்றால் இந்த ஜபம் அர்த்தமுள்ள ஒரு ஜபமாக இருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நோக்கி அவர் வருகின்றார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அவருக்கு செய்து வருகின்ற அற்புதங்களுக்காக, ஆண்டவர் அவரை வழிநடத்தி வருவதற்காக ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லுகின்றார். அதே போன்று நன்றி சொல்லுகின்ற அவர், ஆண்டவர் தொடர்ந்து என்னை பாதுகாப்பார், என்னை பராமரிப்பார் என்கின்ற ஒரு நம்பிக்கையில அவர் என்ன சொல்றாரு, நாளைக்கு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையின் வழியாக அவருடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார். நன்றி சொல்லுகின்றார், நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றார், அவர்களுடைய வாழ்வுக்கு சொல்லுகின்றார். ஆக திருவிழா கொண்டாடுவதும் கூட இதைத்தான் நமக்கு உணர்த்துவதாக இருக்கின்றது. ஆண்டவர் ஒரு வருடம் முழுவதுமாக புனித அந்தோணியார் வழியாக நம்முடைய குடும்பத்திற்கு, நம்முடைய தனிப்பட்ட வாழ்வுக்கு, நம்முடைய சமூகத்திற்கு, நம்முடைய ஊருக்கு செய்து வந்த அனைத்து விதமான நன்மைகளுக்கு, அனைத்து விதமான ஆசீர்வாதங்களுக்கு நன்றி சொல்வதற்காகத்தான் ஒவ்வொரு ஆண்டும் திருவிழா கொண்டாடப்படுகின்றது. அதே போன்று அதே ஆண்டவர் நாம் வேண்டக்கூடிய விண்ணப்பங்களை, நம்முடைய மன்றாட்களை புனித அந்தோணியார் வழியாக நிறைவேற்றுவார் என்கின்ற நம்பிக்கையிலே நாம் தொடர்ந்து பயணிப்பதற்காக இந்த திருவிழா நமக்கு ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடக்கூடிய இந்த திருவிழா நமக்கு உணர்த்துவதாக இருக்கின்றது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய திருவிழாவுடைய மைய சிந்தனையை நாம் இருக்கா குடி சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட், கைது இல்லாம அந்த பாப்பாவுங்க வெரி குட். புனித அந்தோணியார் மரி அன்னையின் மீது பக்தி கொண்டவர் அப்படிங்கிற ஒரு தலைப்பு, நல்ல ஒரு சிந்தனை. அதோடைய இந்த தலைப்புல நானும் தெரிஞ்சுக்கிறேன், நான் தெரிஞ்சாதான உங்களுக்கு சொல்ல முடியும். நான் தெரிந்து கொள்வதற்காக உங்களுடைய முன்னாள் பங்கு தந்த பேர் என்ன? முன்னாள் பங்கு தந்தை தந்தையாகுவார். அவர்கிட்ட முந்தா நாள்
புத்தகம் கேட்டேன். அந்தோனியார் பத்தி ஏதாவது, நான் அவரும் ஒன்னா தான் இருக்கிறோம், ஏதாவது புத்தகம் அந்தோனியார் பத்தி புக்கு வச்சிருந்தாங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். 2 புத்தகம் எனக்கு கொடுத்தாங்க. ஒன்று புதுமைகளின் ஊற்று புனித அந்தோனியார் அப்படிங்கிற புத்தகமும், உலகத்தின் புனித அந்தோனியார் அப்படிங்கிற 2 புத்தகத்தையும் எனக்கு கொடுத்தாரு. முந்தானாலும் நேர்த்தோம் நான் அதை வாசிச்சேன். அதை வாசிச்சு இன்றைக்கு உள்ள தலைப்புகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில சிந்தனைகளை அந்த புத்தகத்திலிருந்து நானே எடுத்துக்கிட்டேன். அதுதான் உங்களோடு இன்றைய நாள்ல பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். அன்புக்குரியவர்களே, புனித அந்தோனியார் மரியன்னையின் மீது பக்தி கொண்டவர் என்று சிந்திக்கக்கூடிய இந்த நாளிலே எவ்வாறு அவர் அன்னையின் மீது பக்தி உடையவராக இருந்தார் என்று அவருடைய வாழ்க்கை வரலாறை நாம் படிக்கின்ற பொழுது, அந்தோனியார் எங்க பிறந்தாரு? சாணிப்படியில தானே. எங்க பிறந்தாரு? போர்ச்சுகல்ல லிஸ்பன் நகரில் பிறந்தார். அந்த போர்ச்சுகல் நாட்டுல லிஸ்பன் நகருடைய அந்த அந்தோனியார் பிறப்பதற்கு முன்பாக அங்கு இருந்த சூழல் எவ்வாறு இருந்தது என்று பார்க்கின்ற பொழுது, அந்த வரலாறு படிக்கின்ற பொழுது அழகாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த மக்கள், அந்த நாட்டு மக்கள் எல்லாம் கத்தோலிக்க விசுவாசத்திலே வளர்ந்தவர்களாக இருந்தார்கள். அந்த மக்கள் கத்தோலிக்க விசுவாசத்திலே, அதிலும் குறிப்பாக அன்னை மரியாளின் மீது ஆழ்ந்த பக்தி உடையவர்களாக இருந்தார்கள். அவர்கள் அப்படி வாழ்வதற்கு, அப்படி வளர்வதற்கு ஒரு உறுதுணையாக இருந்தது அபோல்சோ அப்படிங்கிற ஒரு மன்னன். அபோல்சோ அப்படிங்கிற மன்னன் எப்படி நம்முடைய தமிழகத்தை மன்னர்கள் நீங்களாம் படிச்சிருப்பீங்களா? சேர, சோழ, பாண்டியன், இந்த 3 பேரு நம்ம தமிழகத்தை ஆண்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாசிப்போம். அதே போன்று ஒவ்வொரு நாட்டையும் ஒவ்வொரு விதமான மன்னர்கள், அரசர்கள் ஆட்சி செய்திருப்பார்கள். அப்பொழுது அதன் பிறகுதான் காலங்கள் மாற மாற பிரதமர், முதல்வர் என்று இப்பொழுது மாறி இருக்கின்றது. அப்பொழுது அந்த போர்ச்சுகல் நாட்டிலே அபோல்சோ என்கின்ற அந்த மன்னன் ஏறக்குறைய 1175 அந்த காலகட்டங்களிலே ஆட்சி செய்து வந்தார். அவர் ஆட்சி செய்த பொழுது ஆண்டவரிலே ஆழ்ந்த நம்பிக்கையுடையவராக இருந்தார். ஆண்டவரை ஈன்றெடுத்த அன்னை மரியாளின் மீது பக்தி உடையவராக இருந்தார். அவர் அன்னை மரியாளின் மீது பக்தி உடையவராக இருந்ததால், அவர் மன்னராகவும் இருந்ததால் நிறைய ஆலயங்களை, நிறைய கோயில்களை அன்னை மரியாளுக்கு என்று அர்ப்பணித்து நிறைய ஆலயங்களை கட்டி எழுப்பினார். கட்டி எழுப்பி அந்த மக்கள் எல்லாம் கத்தோலிக்க விசுவாசத்திலே வளர வேண்டும் என்று ஊக்குவிக்கக்கூடியவராக இருந்தார். அதே போன்று அவர் மன்னராக இருந்தாலும் கூட தனக்கென்று வழங்கப்பட்ட அரச கிரீடம், செங்கோல், சிம்மாசனம் எல்லாத்தையும் அன்னை மரியாளுடைய பாதத்துல அவர் சமர்ப்பித்து இனிமேல் நான் இந்த நாட்டை ஆட்சி செய்ய மாட்டேன், மாறாக அன்னைதான் இந்த நாட்டை ஆட்சி செய்வார் என்று சொல்லி அனைத்தையும் அன்னை மரியாளுக்கு என்று அர்ப்பணிக்கக்கூடியவராக இருக்கார். அந்த நாட்டுல அப்பெல்லாம் போயிட்டு எங்கேயாவது ஒரு ஊருக்கு வழி கேட்கணும் அப்படின்னாக்க அந்த மக்கள் என்ன சொல்றது, நம்ம பங்கு பாதைக்கு போன் பண்ணிட்டு நான் இருக்கிற இடத்துல இருந்து இங்க வர்றதுக்கு பஸ் ரூட்டு சொல்லுங்க ஃபாதர் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ ஃபாதர் சொன்னாங்க, மேல்மருவத்தூர்லேருந்து பஸ் எடுத்து திருவண்ணாமலை அந்த போற வழியில கீழ்பெண்ணாத்தூர்ல இறங்கிட்டு நான் வந்து உங்களை கூட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அங்க போர்ச்சுகல் நாட்டுல வழி கேட்டாங்க, யாராவது வழி கேட்டாங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னாங்க, வேகமா போனா நீங்க ஒரு ஊர், ஏதாவது ஒரு ஊரை சொல்லி வழி கேட்டாங்க, அவங்க சொல்லுவாங்களாம், நீங்க வேகமா போனீங்க அப்படின்னாக்க ஒரு ஜெபமாலை சொல்லக்கூடிய நேரம் ஆகும். கொஞ்சம் மெதுவா போனீங்க அப்படின்னாக்க 2 ஜெபமாலை சொல்லக்கூடிய நேரம் ஆகும். இன்னும் கொஞ்சம் மெதுவா போனீங்க அப்படின்னாக்க 3 ஜெபமாலை சொல்லக்கூடிய நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இத்தனை கிலோமீட்டர்னு சொல்ல மாட்டாங்களாம், 5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லாம ஜெபமாலையை தான் அவங்க குறிப்பிட்டு சொல்லுவாங்களாம். அதே போன்று அந்த மன்னர்கள், ராணுவ வீரர்கள் எல்லாம் போருக்கு, எப்படி இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்துச்சுன்னா நடந்தது, ரஷ்யா உக்ரைன் போர் நடந்தது, அது மாதிரி அந்த நாட்டுல போர் நடந்த பொழுது அந்த ராணுவ வீரர்கள் எல்லாம் கேடயத்தை, துப்பாக்கிய அவங்க தேவையானதை எடுத்துட்டு போனியும் அவங்களுடைய கையிலையும் பையிலையும் ஜெபமாலையை தான் எடுத்து சொல்றார்களாம். இப்பேற்பட்ட பின்புலத்தில் தான்
புனித அந்தோனியார் பிறந்தார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, அந்தோனியார் பிறந்த அந்த ஒரு பின்புலம் கத்தோலிக்க விசுவாசத்துல மக்கள் எல்லாம் ஊன்றி திளைத்தவர்களாக இருந்த அந்த ஒரு சமயத்துல அந்த ஒரு பின்புலத்துலதான் அந்தோனியார் போர்ச்சுகல் நாட்டுல லிஸ்பன் நகர்ல சாலிகுடி அப்படிங்கிற ஊர்ல அப்படிதானே லிஸ்பன் நகர்ல புனித அந்தோனியார் பிறந்தார். அவர் பிறந்து அந்த நாள் என்னைக்கும் தெரியுமா? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். என்னைக்கு பிறந்தார் அந்தோனியாரு? ஆகஸ்ட் 15 வருஷம் 1195 ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி 1195 அந்த வருடத்துல புனித அந்தோனியார் பிறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாழ்க்கை வரலாறு படிக்கிறோம். அந்த ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நம்மளுக்கு எல்லாம் தெரியும், திருச்சபை என்ன விழா கொண்டாடுது? விண்ணேற்பு பெருவிழா. அன்னை மரியாள் உடலோடு ஆன்மாவோடும் விண்ணேற்பிற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்கின்ற அந்த ஒரு விண்ணேற்பு பெருவிழாவை திருச்சபை கொண்டாடுகின்ற அந்த நாள்ல அந்தோனியார் பிறந்தார். அவருடைய வாழ்வு முழுவதுமாக அன்னை மரியாளோடு இணைக்கப்பட்ட, அன்னை மரியாளோடு பின்னி பிணைந்த ஒன்றாக இருக்கின்றது. அவருடைய பிறந்த நாளே அன்னை மரியாளுடைய நாளாக இருந்தது. அதே போன்று பிறந்த அந்தோனியார 8 நாள் கழிச்சு ஞானஸ்நானம் கொடுக்கறதுக்கு கூட்டிட்டு போனாங்களாம். அந்த கூட்டிட்டு போய் அவருக்கு ஞானஸ்நானம் வழங்கிய அந்த ஆலயம் கூட மரியன்னை பேராலயம். மரியன்னை பேராலயத்தில் தான் அவருக்கு திருமுழுக்கு கொடுத்தாங்க. அப்படி திருமுழுக்கு கொடுத்ததற்கு பிறகு அந்த அந்தோனியாருடைய அம்மா தாய் குழந்தை அந்தோனியாரை தூக்கி கொண்டு போயிட்டு அங்க இருந்த மாதா பாதத்துல இன்னமும் கூட கிராமத்துல மற்ற ஊர்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. நானே கூட நிறைய பார்த்துருக்கேன். நானும் கூட குழந்தைய தூக்கி வச்சிருக்கிறேன். பிறந்த குழந்தைய முதல்ல கோயிலுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னாக்க என்ன செய்வாங்க? சுருபத்துக்கு முன்னாடி குழந்தைய வைப்பாங்க, இல்லைன்னா பீடத்துல வைப்பாங்க. இன்னும் கூட அங்கே கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. அப்படியாக அந்த அந்தோனியாருடைய அம்மா ஞானஸ்நானம் கொடுத்ததற்கு பிறகு அந்தோனியாரை மாதா சிறுபத்துக்கு முன்னாடி, அமலருக்கு மாதா சிறுபத்துக்கு முன்னாடி கொண்டு போயிட்டு வச்சுட்டு அந்த பாதத்துல வச்சுட்டு மாதாவை பார்த்து சொன்னாங்களாம், அம்மா நீங்க எப்படி மாசு மறுவற்று இருக்கீங்களோ, தூய்மையானவர்களாக இருக்கீங்களோ, அதே போன்றுதான் என் பிள்ளையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணினாங்களாம். அதே போன்று அந்த அந்தோனியார் பிறந்து வளர்ந்து வருகின்ற பொழுது அவருக்கு தாலாட்டு பாடுவதற்கு, தூக்குவதற்கு, தாலாட்டு பாடுவதற்கு கூட அன்னை மரியாளுடைய மன்றாட்டுகளையும் அன்னை மரியாளுடைய பாடல்களையும் தான் அந்தோனியாருக்கு பாடி தூக்க வைப்பாங்களாம். இப்பெல்லாம் நீங்க என்ன தாலாட்டு பாடுறீங்க? யாராவது தாலாட்டு பாட தெரியுமா? செல்போனை போட்டுட்டு பாட்டு தூங்க நான் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இல்ல ஜிங்கிரு மணி திருப்பி பாருங்க. இப்படி ஏதோ ஒரு பாட்டை நம்ம பாடுகின்றோம். அந்தோனியாருடைய அம்மா அந்த ஓ மகிமை பொருந்திய, கடைசியில நானு உங்களுக்கு அந்த ஜபத்தை படிக்கிறேன். ஓ மகிமை பொருந்திய ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஜபத்தை, அந்த பாடலை தான் அந்தோனியாருக்கு ஒவ்வொரு நாளும் தூக்க வைப்பதற்கு பாடி அந்தோனியாரை தூக்க வைப்பாங்க. இப்படியாக பிறந்தது முதல் வளருகின்ற பருவத்திலும் கூட அந்தோனியாருடைய வாழ்வு அன்னை மரியாளை சுற்றியே இருந்தது. அவர் படித்த பள்ளிக்கூடம் கூட மரியன்னை பள்ளி என்று சொல்லுவார்கள். அவர் வளர்ந்து குருவாக மாறியதற்கு பிறகு அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சான். என்ன அப்படின்னா, எப்படி மாதா உடலோடும் ஆன்மாவோடும் இன்னத்திற்கு எடுத்து சொல்லப்பட்டிருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம். அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கப்ப ஒரு சிந்தனை வந்துச்சான். அப்படி யோசித்துக் கொண்டிருந்த பொழுது அன்னை மரியாள் தன் மகன் இயேசுவோடு வானது தூதர்கள் எல்லாம் குறை சொன்னவராக அன்னை மரியாள் அந்த கிரீடத்தை அணிந்தவராக அவருக்கு நேரிலே காட்சி கொடுத்தார். காட்சி கொடுத்து, அந்தோனி நீ சந்தேகப்படுவது சரியில்லை, உடலோடும் ஆன்மாவோடும் நான் விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டது என்பது முக்காலத்திற்கும் உண்மை என்று சொல்லி அன்னை மரியாள் அவருக்கு காட்சி கொடுத்தாங்க. பிரைஸ் தி லார்ட். தூங்குறவங்க சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். என்ன சொல்றாங்க? தூங்குறவங்களா பிரைஸ் தி லார்ட் சொல்றதா? எல்லாரும் தூங்குறீங்களா? அன்புக்குரியவர்களே, இப்படியாக
அன்னை மரியாளும் அந்தோனியார் அவருடைய வாழ்வு இணைந்ததாகவே இருந்தது. அன்னை மரியாள் நேரடியாகவே அவருக்கு காட்சி கொடுத்தார். அவர் குருவாக பணி செய்த பொழுது கூட அவருடைய மறையுரையில அன்னை மரியாளை பற்றி அடிக்கடி போதிக்கக்கூடியவராக இருந்தார். அன்னை மரியாளை புதிய ஏவாள் என்று சொல்லி அழைத்து போதித்தார். எப்படி நம்ம தொடக்க நூல்ல வாசிக்கிறோம், ஆதாம் ஏவாள் கடவுளால் படைக்கப்பட்டவர்கள், கடவுள் விளக்கிய அந்த கனியை உண்டார்கள், அதனால் அவர்கள் தண்டனை தீர்ப்புக்குள்ளானவர்களாக மாறினார்கள். அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து அவர்கள் வெளியே அனுப்பப்பட்டார்கள் என்று வாசிக்கிறோம். அங்கு புதிய ஏவாளாக அன்னை மரியானவள் உருவாக்கப்பட்டார். அவருடைய கனியாகிய ஆண்டவர் இயேசுதான் அந்த தோட்டத்திலே, புதிய தோட்டத்திலே ஒரு கனியாக இருக்கின்றார். அந்த கனியை உட்கொள்ளக்கூடிய நாம் அனைவருமே நிலை வாழ்வு பெறக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்று சொல்லி அந்தோனியார் போதிக்கக்கூடியவராக இருந்தார். அதே போன்று அவருடைய வாழ்க்கையில கருப்பு மாதா அப்படிங்கிற ஒரு ஆலயம் இருந்ததாம். கருப்பு மாதா அப்படிங்கிற ஒரு ஆலயத்துல நீண்ட நேரம் அமர்ந்து ஜெபம் செய்யக்கூடியவராக இருந்தார். இப்படியாக அந்தோனியார் தன்னுடைய வாழ்வை பிறப்பதற்கு முன்பாக இருந்தாலும், பிறந்ததாக இருந்தாலும், அவருடைய பணி வாழ்வாக இருந்தாலும், ஒட்டுமொத்தமாக அவருடைய வாழ்வு அன்னை மரியாளோடு பின்னி பிணைந்த இணைந்த ஒரு வாழ்வாக இருந்தது. அவர் அன்னை மரியாளத்திலே அதிக அளவு ஆழ்ந்த பக்தி உடையவராக, விசுவாசம் உடையவராக இருந்தார். அந்த அன்னை மரியாள் மீது பக்தி கொண்டதால் அவர் பலவிதமான அற்புதங்களை, அதிசயங்களை என்றும் என்றென்றும் செய்யக்கூடியவராக இருக்கின்றார். அதனால்தான் திருச்சபையில் அவர் கோடி அற்புதம் செய்யும் புனிதர் என்று போற்றப்படுகின்றார். அன்புக்குரியவர்களே, அந்த அந்தோனியா மரியன்னையை மீது பக்தி கொண்டது போன்று இந்த நாளிலே நம்ம அந்தோனியா மீது மரியன்னையின் மீது பக்தி கொண்டவரை சிந்திக்கக்கூடிய இந்த நாளிலே அந்த அந்தோனியாரை பாதுகாவலராக கொண்டு நாம் விழாடக்கூடிய நாமும் அன்னை மரியாளின் மீது பக்தி உடையவர்களாக இருக்க வேண்டும். அதனால்தான் பங்குபாதர் வந்த உடனே மாசத்துல எந்த சனிக்கிழமை தெரியல ஜோமாலை, நீண்ட ஜோமாலா வச்சிருந்தாங்க. அப்படிதானே? மாதத்தின் முதல் சனி. எப்படியா அந்தோனியாரு மாதாவிட்ட பக்தியா இருந்தாங்களோ அதே போல சாணிபுரி மக்கள் நீங்கள் எல்லாம் மாதாவிட்ட பக்தியா இருக்கணும் அப்படிங்கிறதற்காக நம்முடைய பங்குபாதர் என்ன பண்ணாங்க, நீண்ட ஜெபமாலை ஒரு நாள் முழுவதுமாக எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க வேண்டும் என்பதற்காக ஜெபமாலை எல்லாம் வைத்தார்கள். ஆனா எத்தனை பேர் வந்தீங்க பங்கெடுத்தீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா அந்த இன்றைய நாள்ல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது அந்தோனியா திருவிழாவை 2ஆம் நாள் பங்கு எடுக்கக்கூடிய செய்து அந்தோனியாரை போன்று நாமும் மாதாவின் மீது பக்தி உடையவர்களாக இருக்க வேண்டும். புனித அந்தோனியாரும் மாதாவும் நமக்காக பரிந்து பேசக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். நம்முடைய மன்றாட்டுகளை, நம்முடைய விண்ணப்பங்களை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, ஒரு அம்மா ரொம்ப சோகமா பங்கு சாமிக்கு போனாங்களாம். பங்கு சாமிக்கு போனோடனே பார்த்துட்டு, என்னம்மா உங்க முகத்துல இப்படி ஒரு நபரை தெரியுது, என்ன ஆச்சு? அவங்க பிள்ளைங்க எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, பேர பிள்ளைங்க எல்லாம் இருக்குது, எல்லாம் இருக்குது, என்னம்மா வசதியான குடும்பம், ஏம்மா இப்படி ஒரு சோகமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பங்கு சாமி கேட்டாங்க. அப்படியே அந்த அம்மா, ஒன்றும் இல்லை சாமி, என் மக ஒரு கிளி வாங்கி வளர்க்குறா சாமி அப்படின்னா. சரிம்மா, அந்த காலகட்டத்துல என்னென்னலாம் வளர்க்குறாங்க வீட்டுல? நாயே, பூனை, கிளி, ஆடு, மாடு, கோழி எல்லாம் தான் வளர்க்குறாங்க. எது வளர்ந்துட்டு போகணுமா, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. உடனே அந்த அம்மா, சாமி என் மருமகன் கிளி வாங்கி வளர்க்குறா, வீட்டு வாசல்ல நுழையிற இடத்துல அந்த மூட்டை வச்சிருக்கிறான், நான் எப்பெல்லாம் உள்ள போறணும் வெளியே வரணும் அப்பெல்லாம் அந்த கிளி பேசுது, பேசிட்டு போடணுமா? இல்ல சாமி, அந்த கிளி நீ சீக்கிரம் செத்து போயிடுவா, சீக்கிரம் செத்து போயிடுவோம் சாமி. அதான் எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்குது. கொரோனாவெல்லாம் கடந்து வந்தேன், கொரோனா காலகட்டத்தெல்லாம் கடந்து வந்தேன். 20 வருஷம் பேர பிள்ளைகளுடைய புதிர்மை, அவங்க கல்யாணத்தெல்லாம் பார்த்துட்டு போயிடலாம்னு ஆசைப்படுறேன். ஆனா என் மருமக வச்சிருக்க கிளி சொல்றது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு சாமி அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். உடனே பங்கு சாமி கவலைப்படாமா, நானும் ஒரு கிளி வச்சிருக்கிறேன், அந்த கிளியும் பேசும்,
அதனால கொண்டு போய் அந்த கூட்டுல விட்டு அவன் பிரச்சனை தீர்ந்து போயிடும் அப்படின்னு சொல்லி ஃபாதர் அவருடைய இட்லியை கொடுத்தாங்களாம். நம்ம ஃபாதர் போய் கேட்காது எனக்கு ஒன்றும் இல்லை இட்லியை கொடுத்தாங்க. இந்த அம்மா எடுத்துட்டு போனோம்மா மறுநாள் சாயங்காலமே வேக வேகமா வந்து ஃபாதர் உங்க இட்லியை நீங்க வச்சு உங்க ஃபாதர் அப்படின்னு சொல்லி தூக்கி கொடுத்தாங்க. என்னம்மா ஒரே நாள் நம்ம பிரச்சனை தீர்ந்து போச்சா அப்படின்னு சொல்லி ஃபாதர் ஆசிரியரோட கேட்டாராம். உடனே அந்த அம்மா எங்க சாமி பிரச்சனை இருந்துச்சு, நான் எப்பெல்லாம் வீட்டு உள்ளேயும் வெளியும் போறேன்னா அப்பெல்லாம் என் மருமகளுக்கு நீ சீக்கிரம் செத்து போயிடுவார் சீக்கிரம் செத்து போயிடுவோம் சொன்னது. அப்பெல்லாம் உங்களுக்கு ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டார் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டார் சாமி அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு எதிர்மறையாக இருந்தாலும் கூட மாதாவை நோக்கி நாம் வேண்டுகின்ற பொழுது, அந்தோனியாரை நோக்கி நம்முடைய மன்றாட்டுகளுக்காக வேண்டுதலுக்காக வேண்டுகின்ற பொழுது அவர்கள் நமக்காக பரிந்து பேசக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். நம்பிக்கையோடு நாம் வேண்டுகின்ற பொழுது நிச்சயமாக அவர்கள் அந்த ஒரு ஆசிரியரை நாம் வேண்டக்கூடிய விண்ணப்பத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு வல்லமை மிகுந்த புனிதராக அந்தோனியார் இருக்கின்றார். ஒரு அற்புதம் செய்யக்கூடிய அன்னையாக அன்னை மரியாள் விளங்குகின்றார். எனவே இந்த நாளிலே புனித அந்தோனியாரிடமும் மாதாவிடமும் நம்முடைய ஜெபங்களை ஏறெடுப்போம், நம்முடைய விண்ணப்பங்களை நாம் ஏறெடுப்போம். நிச்சயமாக அவர்கள் நமக்காக பரிந்து பேசுவார்கள். கடைசியா அந்தோனியாருடைய அம்மா அவருக்கு என்ன தாளாட்டு பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கிறீங்களா? தெரியுமா? என்னமா இப்ப நான் சொல்ல நீங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லணும், சரியா? ஓ மகிமை பொருந்திய ஆண்டவரே, எல்லா காலத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டவளே, மனுக்குலத்தில் தோன்றிய எல்லா பெண்களிலும் மேலானவளே, தேவாதி தேவன் தோன்றிய வாசலே, இருளை விரட்டி ஒளியை வீசிய பவளமே, ஜென்ம மாசின்றி உத்பவித்த தேவதாயே, இன்றும் அன்றும் என்றும் முக்காலத்திற்கும் கன்னிகையே, உடலோடும் சரீரத்தோடும் விண்ணகத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்ட அலங்காரியே, வான தூதர்களதும் மனிதர்களதும் ஸ்துதியும் வணக்கமும் உமதே. ஆமென். இந்த பாட்டை தான் அந்தோனியாருக்கு அவங்க அம்மா தாளான்னு பாடலாம். நாமும் பக்தியோடு மாதாவை நோக்கி ஜெபிப்போம். புனித அந்தோனியாருடைய மாதாவுடைய பரிந்துரை நாடுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம். நீங்கள் எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றையெல்லாம் பெற்றுள்ளீர்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு எழுதுகின்ற பொழுது நிச்சயமாக உங்களுக்கு அருளப்படும் என்று ஆண்டவர் இயேசு கூறுகின்றார். எனவே நாம் வேண்டக்கூடிய விண்ணப்பங்கள், மன்றாட்டுகள், நம்முடைய கருத்துக்கள் அனைத்தும் புனித அந்தோனியார் வழியாக, மரியன்னை வழியாக நிறைவேற நம்பிக்கையோடு நம்முடைய மன்றாட்டுகளை ஏறெடுப்போம். திரு அவைக்காக உன் திருவுடலாம் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், துறவரத்தார் ஆகியோர் அனைவரையும் உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். உம் பணியை தாங்கள் வாழ்வாக்கி இறை மக்களை அன்பின் சமூகமாக கட்டி எழுப்பவும், உம் அன்பு கட்டளைகளை தாங்கள் வாழ்நாள் எல்லாம் கடைபிடிக்கவும் தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று புனித அந்தோனியார் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நோயாளிகளுக்காக புனித அந்தோனியாரை உடல் நோயால் வாடும் எங்கள் அன்புக்குரியோருக்காக உம்மிடம் மன்றாடுகின்றோம். உமது அற்புதங்களால் அவர்கள் ஆரோக்கியம் பெறவும் மன நிறைவுடனும் நம்பிக்கையுடனும் அவர்கள் வாழ அருள் செய்யும். கடவுளின் சாந்தியும் நலமும் அவர்களை நிரப்ப புனித அந்தோனியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். புனித அந்தோனியாரே,
வேலை தேடிக்கொண்டும் பொருளாதார சிக்கல்களால் வாடிக்கொண்டு இருக்கும் எங்களை நினையும். உம்மை நம்பி மன்றாடும் எங்களுக்கு ஆண்டவர் வசதியுடன் வாழ வைக்கவும், இழந்த நம்பிக்கையை மீட்டு தரவும், வழிகாட்டவும், அருள் செய்யவும், எங்கள் முயற்சிக்கு வெற்றி உண்டாக்கவும் வேண்டுமென்று புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். புனித அந்தோணியாரே, எங்கள் குடும்பத்தில் அமைதியையும் ஒற்றுமையும் நிலவ உம்முடைய வழி நடத்துதலை வேண்டுகின்றோம். உங்களைப் போல கடவுளுக்கு பணிவுடன் வாழ அருள் செய்யும். எங்களுடைய மன அழுத்தங்கள் நீக்கி நம்பிக்கையுடன் வாழ ஆசீர்வதிக்கவும், எங்களின் தவறுகளில் இருந்து காத்திடவும் புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை வேண்டுகின்றோம். தாயும் தந்தையுமான இறைவா, இன்றைய நவநாள் திருப்பலியினை நிறைவேற்றி கொண்டிருக்கும் அருட்பணி எல் பாக்யராஜ் OMD அவர்களை நிறைவாக ஆசீர்வதியும். அன்னையாம் கன்னிமரியால் உம்மோடு ஒன்றித்து உம் திருவுளத்தை நிறைவேற்றினாரோ அதே போன்று உம் திருவுளத்தை நிறைவேற்றுவாராக வாழ வரம் தர வேண்டும் என்று புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நாம் அனைவரும் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் நம் குடும்பங்களின் தேவைகளுக்காகவும் அனைவரும் கண்களை மூடி கரம் குவித்து நம்பிக்கையோடு வேண்டுவோம். புனித அந்தோணியார் வழியாக ஆண்டவர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஊரையும் சமூகத்தையும் பங்கையும் நிறைவாக ஆசீர்வதித்திருக்கின்றார். அவருடைய ஆசீர்வாதங்களுக்காக நாம் நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து அந்தோணியார் வழியாக இறைவனுடைய ஆசீர்வாதம் நிறைவாக கிடைக்கவும் புனித அந்தோணியாரை போன்று நாமும் அன்னை மரியாளின் மீது ஆழ்ந்த பக்தியுடையவர்களாக வாழவும் நாம் ஜெபிப்போம். ஊற்று தண்ணீரே எங்கள் தேவாவியே, ஜீவனமே பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவாவியே, ஜீவனமே பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என் இயேசு கர்த்தரே, ஆசீர்வதியும் என் இயேசு ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசை பெற்றவர். ஆண்டவருடைய திருமணம் என்றும் உடைய ஆசை வழங்குகின்றேன் என்று உடைந்த அன்பு இறைவா, உங்களுடைய ஆசிரியருக்காக நலத்திற்காக நீர் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்விலே குடும்பங்களிலே ஊரிலே பங்கிலே செய்து வந்த அனைத்து விதமான அருள் காரியங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம், உம்மை போற்றுகின்றோம், புகழுகின்றோம். அன்பு ஆண்டவரே, எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். புனித அந்தோணியாருக்கு விழா எடுத்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் சிறப்பிக்கக்கூடிய இந்த நாட்களிலே நாங்கள் நம்பிக்கையோடு வேண்டக்கூடிய வேண்டுதல்களுக்கு மன்றாட்டுகளுக்கு நீர் கனிவாய் செவிசாய் தருளும். எங்களுடைய தேவைகள், எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள் என்ன என்பதை நீர் ஒருவரை அறிந்தவராக இருக்கின்றேன். எங்களுடைய இதய வேண்டுதல்களுக்கு நீர் கனிவாய் செவிசாய் தருளும். அன்பு ஆண்டவரே, புதிய கல்வி ஆண்டினை ஆரம்பித்திருக்கக்கூடிய பிள்ளைகளை நீர் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் உடைய இறை ஞானத்தையும் தூய ஆவியானவருடைய கனிகளாலும் கொடைகளாலும் இவர்களை நிரப்பி கல்வியிலே சிறந்து விளங்க செய்தருளும். படித்து முடித்து வேலை வாய்ப்புக்காக தயாரிப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை நீர் கனிவுடன் கண்ணோக்கியர்களும், இளையோர் இளம் பெண்களை கண்ணோக்கியர்களும், கணவன் மனைவி பிள்ளைகள் முதியோர் என்று வாழக்கூடிய ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். அவருடைய விருப்பங்களை நிறைவேற செய்தருளும். குடும்பங்களிலே அன்பும் அமைதியும் சமாதானம் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் என்னாலும் நிறைவேற செய்தருளும். உங்களுடைய அருள் ஆசிரம் பொருள் ஆசிரம் நிறைவாக எங்களுக்கும் எங்களுடைய குடும்பங்களுக்கும் கிடைத்திட செய்தருளும். பங்கிலே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய பங்கு தந்தையர்களுக்கு உங்களுடைய இறை ஆசிரியை நிறைவாக
கொடுத்தருளும். நாங்கள் என்னாலும் உடைய அன்பின் பிள்ளைகளாக வாழ செய்தருளும். அன்று நீர் எவ்வாறு சீமோன் பேதுருவை நோக்கி என்னை நீ அன்பு செய்கிறாயா என்று கேட்டு அவருடைய அன்பை உறுதிப்படுத்தியது போன்று நாங்களும் ஒவ்வொருவரும் அன்பின் மக்களாக வாழ செய்தருளும். புனித அந்தோனியா மரியன்னையின் மீது பக்தி கொண்டவர் என்று சிந்திக்கக்கூடிய இந்நாளிலே நாங்களும் அந்தோனியாரை எங்களுடைய வாழ்வின் முன் மாதிரியாக கொண்டு மரியன்னையின் மீது நாங்கள் பக்தி உடையவர்களாக நம்பிக்கையோடு புனித அந்தோனியாரை நோக்கி மாதாவை நோக்கி நாங்கள் வேண்டுகின்ற பொழுது அவர்கள் வழியாக நாங்கள் ஆசிரியை பெற செய்தருளும். தொடர்ந்து உடைய பராமரிப்பையும் பாதுகாப்பையும் கொடுத்து எங்களை வழிநடத்தியருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே எங்களுக்கு ஆசி பெற்றவளே, புனித மரியே எங்களுடைய தாயே, பாவியரே எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். காணிக்கை பாடல். சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்பு கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே எங்கள் இறைவா, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உமது மாட்சியை பரப்பிட புனித அந்தோனியாரை இடையராது ஒளிர்வித்தது போல தூய ஆவியாருடைய நம்பிக்கையின் ஒளியாளங்களை நிரப்புவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள்.
ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தையே, இன்றும் உள்ளே நாமள்ள இறைவா, ஏநாளும் இவ்விடத்திலும் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் திருக்கூட்டத்தில் நீர் ஒருவரை புகழ் பெறுகின்றே, அவர்களின் பேரு பயன்களுக்கு ஏற்ப நீர் வெற்றி வாகை சூட்டும் போது உம் கொடைகளுக்கே மணிமுடி சூட்டுகின்றே. அவர்களுடைய வாழ்க்கை நெறி எங்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் அவர்களோடு உள்ள உறவு ஒன்றிப்பு எங்களுக்கு தோழமையாகவும் அவர்களது பரிந்துரை எங்களுக்கு பேருதவியாகவும் இருக்க நீர் எங்களுக்கு அருளுகின்றீர். இவ்வாறு இத்தகைய திரளான சாட்சிகளால் நாங்கள் உறுதி பெற்று வாழ்க்கை போராட்டத்திலே தோல்வியுறாது நிலைத்து நின்று அழியாத ஆட்சியின் முடியை அப்புனிதர்களோடு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெற்று மகிழ்வோமாக்கு. ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் புனிதரின் பெருந்திரளோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து பாடுவதாவது. ஆண்டவரே நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபடும் முழம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். இயேசுவின் உடலை ஆராதிக்கின்றோம். அனைவரும் சேர்ந்து பாடுவோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். இயேசுவின் உடலை ஆராதிக்கின்றோம். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கோரி தாம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து வென்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். இயேசுவின் இரத்தத்தை ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். இயேசுவின் இரத்தத்தை ஆராதிக்கின்றோம். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் இப்படிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமுனின்று மக்கு ஊழிய முறைய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் அம்ரோஸ் விஷயமுத்து, எல்லா திருநிலையினர் அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். இந்த நாளிலே இந்த பள்ளியிடம் சொல்லிருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து வைக்கின்றோம். அன்று பெருக்கோடு நாங்கள் விழாவை கொண்டாடுகின்ற நேரத்திலே எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் தேவைகளையும் எங்கள் வேண்டுதலின் நிறைவாக ஏற்றிடணும். அந்த உயர்த்தலும் எதிர்நோக்குடன் தெரிந்து கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் எங்கள் பெற்றோர், உற்றார உறவினர்கள், நண்பர்கள், யாரணியாத ஆத்மாக்கள், மாசில்லா குழந்தைகள், உத்தரிக்க ஸ்தலத்தில் வேதப்படுகின்ற ஆன்மாக்கள் ஆகிய அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒரு திருமுக ஒளியினுள் ஏற்றிடணும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிடும். கடவுளின் கண்ணை தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், எம் சபை நிறுவன தந்தை புனித ஜான் லீனாண்டியார், எங்கள் ஊரின் பாதுகாவலர் பதவை அந்தோனியார், மேலும் உலகில் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உங்கள் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேற்றும் வரவர்கள உண்மையை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவனை பிணையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம்.
எங்கள் வாழ்நாளை அமைதியை கனிவுடன் அருளவுமாய் மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மிப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியையும் நல்வாழ்வையும் துன்ப துயரங்களிலிருந்து நோய் நொடிகளிலிருந்து கவலை கண்ணீரிலிருந்து விடுதலையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவரே, சரணுகின்ற அன்பும் அமைதியும் சமாதானமும் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சபரியே, இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சபரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சபரியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் சுமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த நற்கருணை வழியாக தன்னுடைய இறை பிரசன்னத்தை ஒவ்வொரு நாளும் நமக்கு அளித்து நம்மை வழிநடத்தி காத்து வருகின்ற தெய்வம். இவருடைய விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நமக்கு முடிவில்லா வாழ்வளிப்பதாக. நன்மை உறவாக தினம் யாசிப்பேன். அன்பரே
நாளிலே நமக்கு இந்த திருப்பலியை தலைமை ஏற்று நடத்தியவர் நமக்கு தந்தை பாக்கியராஜ் அவர்கள். அது ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது கடைசிக்கு நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு கொகிரன்ஸா போவோம், ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகும். சரிங்களா? பாருங்க, உங்களுக்காக மறைவுகளுக்காக அவர் 2 புக்கு பரப்பிட்டு வந்திருக்காரு. இதுல நீங்க என்ன கண்டுபிடிச்சீங்க? அது என்ன கண்டுபிடிச்சீங்க? அவர் பேராசிரியரா ஒர்க் பண்ணுவாரு. முதல்ல கர்மாத்தூரிலே அருளாளர் கல்லூரியிலே 3 ஆண்டுகள் கிளாசிக் டிபார்ட்மெண்ட்லே பேராசிரியராக வேலை செய்துட்டு இப்போது செய்யூரிலே அதிபர் தந்தையாக சொல்லியிருந்தார். அவர் படிக்கிற காலத்துல நிறைய படிப்பார். வரும்போது சொன்னாப்புல, டைட்டில் மட்டும் சொல்லுங்க, நான் பார்த்தேன்னு சொன்னாப்புல, நிறைய புதிய கருத்துக்கள், எந்த அளவுக்கு அவர் அன்னை மீது பக்தி கொண்டிருந்தால் அந்த குடும்பமே, அந்த ஊரே அன்னை மீது பக்தி கொண்டதெல்லாம் அந்த பக்தியானது இல்லையா வழக்கமா சொல்லியா சட்டையிலிருந்து தான் அப்பையில வரணும் இல்லையா? நம்ம எப்படி இருக்கோமோ அப்படிதான் எல்லாமும் நமக்கு வரும். ஆகவே இந்த நாளிலே அவர் எந்த அளவுக்கு அன்னை மீது பக்தி கொண்டவர், அவங்க அம்மா எப்படியெல்லாம் அந்த அன்னைகளுடைய பாட்டை பாடி வளர்த்தார் என்பதெல்லாம் மிக அழகாக ஒரு வரலாற்று சிந்தனையோடு நமக்கு சிந்திக்க வாய்ப்பு கொடுத்திருக்கின்றார். ஆகவே அவர்களுக்கு அனைவரும் சார்பாக நன்றிகளையும் பாராட்டுகளும் கடவுளை எழுப்பி நாம் தெரிவித்துக் கொள்வோம். அவர் 2 பேர்களுக்கு இந்த 2ஆம் நாளை சிறப்பித்துள்ளவர்கள் சுபத்ரா குடும்பத்தை சார்ந்த அனைத்து குடும்பங்களும். ஆகவே இந்த நாளை மற்றும் பீடமலங்காரம் மற்றும் இந்த திருப்பலிக்கான அனைத்து ஏற்பாடும் செய்திருந்த ஒரு சுபத்ரா குடும்பத்தை சார்ந்த அனைவருக்கும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளேன். கைத்தட்டி ஒரு வாழ்க்கை. நாளைய தினம் மாதத்துடைய முதல் சனிக்கிழமை வழக்கம் போல காலை 10 மணிக்கு தாயமணி ஜெபமாலையானது மங்களாலயத்திலே நடைபெறும். ஆகவே மக்கள் பக்தியோடு கலந்து கொள்ளுமாறு கொடுக்கின்றேன். ஏன் அந்த தலைப்பை முதல் நாளே சூஸ் பண்ணது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். செவில் அன்புக்குரியவர்களே, மீண்டும் ஒரு முறையாக உங்கள் அனைவருக்கும் பங்கு தந்தையர்களுக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்களையும் இறை ஆசிரியையும் இறை வேண்டலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடவுளை எழுப்பி எல்லாரும் வாழ்த்துக்கள் சொல்லுவோம். ஏறக்குறைய 8 ஆண்டுகளுக்கு பிறகு உங்களுடைய ஆலயத்துல சேர்ந்து இந்த திருவிழா பூசையில பங்கு கொண்டு செபித்ததிலே மகிழ்ச்சி. 8 ஆண்டுகளுக்கு முன்பாக திருவிழா திருப்பலிக்கு ஒரு முறை வந்திருந்த உங்களுடைய முன்னாள் பங்கு தந்தை அருள் தந்தை சந்தியாக இங்க பங்கு தந்தையா இருந்த பொழுது ஒரு நாள் நற்கருணை திருவிழா, ஊரை சுத்தி நற்கருணை கொண்டு போவீங்களா, அந்த திருநாளுக்கு பாருங்க 8 ஆண்டுகள் சால ஞாபகம் இருக்கு பாருங்க. அந்த நற்கருணை திருவிழாவுக்கு வந்திருந்தா அப்புறம் கிளை பங்குல ஒரு முறை திருவிழாவுக்கு வந்திருக்கிறேன். அதன் பிறகாக 8 ஆண்டுகள் கழித்து மீண்டுமாக வருவதற்கு பங்கு தந்தை அவர்கள் அழைப்பு விடுத்தார்கள். அதன் பெயரிலே வந்து திருப்பலி ஆற்றியதிலே மகிழ்ச்சி. அழைப்பு விடுத்த பங்கு தந்தைக்கும் அதிபர் தந்தைக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஃபாதர்ஸ். உங்களுக்கும் நன்றி. வரக்கூடிய எதிர்காலத்துல அழைப்பு இருந்தால் வாய்ப்பு இருந்தால் சந்திப்போம். அது வரைக்கும் ஜெபத்துல இணைந்திருப்போம். அனைவரும் எழுந்து நின்று இறைவனுக்கு நன்றி கூறுவோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக்கு. ஆண்டவரே எங்கள் இறைவா, விண்ணக உணவால் உண்டமெற்று நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். புனித அந்தோனியாரின் படிப்பினைகளை கடைபிடித்து அவர் எவ்வாறு மரியன்னையின் மீது ஆழ்ந்த பக்தி உடையவராக வாழ்ந்தாரோ அதை போன்று நாங்களும் மரியன்னையின் மீது ஆழ்ந்த பக்தி உடையவர்களாக வாழவும் நாங்கள் பெற்றுக்கொண்ட கொடைகளுக்காக என்றும் நன்றி உள்ளவர்களாய் இருப்போமாக்கு. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
இறைவன் தந்தை மகன் தூயாவின் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசிரையும் அருளையும் நிரம்ப பெற்றவர்களாக புனித அந்தோனியா மற்றும் மரியன்னையின் பரிந்துரையிலும் பாதுகாவலிலும் வாழ சென்று வாருங்கள். இறைவன் நம்மோடு.